இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். பாடுங்கோயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவர் யார்? பாடுங்கோயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவர் தாள் நாம் பணிவோம், அவர் தாள் நாம் பணிந்தார் அகமே மகிழ்ந்திடுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திருவருகை காலத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து பல்வேறு நிலைகளிலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரிக்க இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து பயணிக்க இப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக துரைமாறன், மேக்லின், சுஜிபா கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். மரித்த அப்பா தம்பித்துறை அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் அவருடைய பிரிவால் வாழ்ந்துகிற குடும்பத்தாருக்கு இறைவன் தாமே ஆறுதல் தந்திரும்படியாக வேண்டுவோம். மேலும் சுரேஷ் அருள்மேரி கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தனது தந்தையார் திரு அந்தோணி அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று அவருடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் மன்றாட்டுக்களை இரக்கமுடன் கேட்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் ஒரே திருமகனின் வருகையில் மகிழ்வுறுகிற அவர் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். இதோ மலைகள் மேல் தாவி என் அன்பர் வருகின்றார். இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது. இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார். குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிர்ச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார். பலகனி வழியாய் பார்க்கின்றார். பின்னல் தாட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் வந்துவிட்டது. மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன. பாடிமகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்து விட்டன. திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழி சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பெயர் பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவர். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மானுவேலே, சட்டம் இயற்றும் எம் அரசே, இறைவனாம் எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே,
ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மையே ஆயத்தமாகிற நாட்களில் இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் தொடங்குகிற போது இது மகிழ்ச்சியின் வாரம் என்று நாம் கொண்டாடினோம். இது மகிழ்ச்சியின் வாரத்தினுடைய நிறைவு நாளாகிய இன்று அந்த மகிழ்ச்சியின் செய்தியை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்திக்கிற மகிழ்ச்சியின் நாளை நாம் நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியை நாம் பலமுறை தியானித்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்திக்கிற இந்த நிகழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதனை தியானிக்க உங்களை அழைக்கிறேன். இங்கே நாம் ஒரு செய்தியை மிக ஆழமாக பார்க்க முடியும். மரியாளால் எலிசபெத்தம்மாளுக்கு மகிழ்ச்சியா, எலிசபெத்தம்மாளால் மரியாளுக்கு மகிழ்ச்சியா? இந்த கேள்வியை நாம் உள்ளுக்குள்ளே கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், முதலிலே ஆண்டவருடைய இந்த அழைப்பை அல்லது மகிழ்ச்சியின் செய்தியை பெற்றவர் எலிசபெத்தம்மாள். அதன் பிறகுதான் மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. ஆனாலும் மரியாள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை முதன்மையானது, எலிசபெத்தம்மாளுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை முதன்மையானவரை சுட்டி காட்டுவதற்காக முன்னரே அழைக்கப்பட்டவர். அன்பார்ந்தவர்களே, இங்கே 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், மரியாள் எந்த ஒரு தான் என்கிற நிலையை கடந்து தனக்குத்தான் என்கிற முதன்மையான அழைப்பு என்பதையெல்லாம் கடந்து எலிசபெத்தம்மாளை சந்திக்கிறாள். எலிசபெத்தம்மாளும் அவரை எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு சிறப்பாக புகழ்ந்து பேசுகிறார். இங்கே ஒரே ஒரு வசனம் தான் கொடுக்கப்படுகிறது. மரியாள் எலிசபெத்தம்மாளை வீட்டுக்கு போனவுடனே எலிசபெத்தம்மாளை வாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லி வாழ்த்தி இருப்பார்? ஒருவேளை குட் மார்னிங் சொல்லியிருப்பாங்களா? நல்லா இருக்கிறீங்களா கேட்டிருப்பாங்களா? உனக்கு என்னம்மா ஆண்டவர் முதல்ல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க அப்படி சொல்லியிருப்பாங்களா? என்ன சொல்லி மரியாள் எலிசபெத்தம்மாளை வாழ்த்தி இருப்பார்? எப்படி சொன்னா உங்களை அறியாமலேயே சத்தமா சிரிப்பீங்க? அன்பார்ந்தவர்களே, அந்த வாழ்த்து கேட்டபோது எலிசபெத்தம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளியதான். நாம சொல்லுவோம்ல, சில நேரம் அப்படி சிரிச்சு எனக்கு கண்ணீரே வந்துட்டு அவ்வளவு தூரம் மூச்சு அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? சொல்லலையா? நிறைய நேரம் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, மரியாளின் வாழ்த்தை கேட்டபோது எலிசபெத்தம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளியது. இங்கே இந்த வாழ்த்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? மரியாளுக்கு எந்த ஒரு ஈகோவும் கிடையாது. நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எந்த ஒரு அந்த தான் என்கிற அந்த தன்மை, நான் என்கிற அந்த அகந்தை எதுவுமே இல்லை. அதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். உங்களை சந்திக்கிறவர்களை நீங்கள் வாழ்த்துகிற போது, நான், என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என்னுடைய வசதி, என்னுடைய பெருமை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. நிச்சயமாக கொடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய நிலையை விட்டு, உங்களுடைய
பணத்தை விட்டு, வேலையை விட்டு, அதிகாரத்தை விட்டு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமாக எளியவராக தாழ்ச்சியோடு கூடிய ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் இன்னொருவரை மிக எளிதாக வாழ்த்த முடியும். அப்படி வாழ்த்துவதற்கான வாய்ப்பே இருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மரியாள் செய்தது போல செய்யணும். மரியாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இயேசுவை சுமந்தார். ஆண்டவரை சுமக்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வைத்திருப்பார். தான் வைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியை இன்னொருவருக்கு வழங்குவார். அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன சுமக்கிறோமோ, நாம் என்ன வைத்திருக்கிறோமோ அதைத்தான் இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். மரியாள் இயேசுவை சுமந்தார். ஆகவே தான் வைத்துக் கொண்டது மகிழ்ச்சியின் செய்தி, மீட்பின் செய்தி. அதை நான் அறிவிக்க வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ளாக வந்தது. நாம பல நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் சுமக்கிறது இல்லை, கேட்கறதோட விட்டுட்டு போயிடுறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நாம சுமந்தாலும் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லை. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு மனசே வராமல் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மரியாளால் அப்படி இருக்க முடியவில்லை. தான் சுமந்து கொண்ட இயேசுவை, தான் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை, தான் பெற்றுக்கொண்ட மீட்பின் செய்தியை அவர் அறிவிக்க ஓடுகிறார். அதுதான் மரியாளில் விளங்கிய பண்பாக பார்க்கிறோம். நாம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக நினைச்சு பார்க்கணும். நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் அது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியாக மாறணும். மகிழ்ச்சியாக மாறாம யாரையாவது சந்திக்கிற போது நாம் உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஆண்டவரை கொடுக்காமல் அதற்கும் மேலாக வேற எதையாவது வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை குறித்தே பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் மரியாள் தான் பெற்றுக்கொண்டதையே பேசுகிறார், தான் வைத்திருந்ததையே மற்றவருக்கு வழங்குகிறார். எலிசபெத் அம்மாளை பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியின் செய்தியை அவர் அறிந்தவுடனே அதற்காக வேறு எதையுமே அவர் நினைக்கவில்லை. அதை தன் உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட பெரும் மகிழ்ச்சியிலே கொண்டாடுகிறார். அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் எனக்கான விடியல் வந்திருக்கிறது, எனக்கான மீட்பு வந்திருக்கிறது, இவரை கொண்டுதான் எனக்கான மீட்பு என்று அவர் பார்க்கிறார். நீ யோசித்து பார்க்கணும். மரியாளின் வயிற்றில் வளரக்கூடிய பிள்ளையை கொண்டுதான் தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய பிள்ளைக்கான பெருமை. ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு பெரும் மகிழ்ச்சியை அவர் கண்டவுடனே அந்த இடத்தில் தான் எவ்வளவு தூரம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த வார்த்தையை சுமந்து வந்திருக்கக்கூடிய மரியாள், அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதனால் தனக்கு வந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கண்டவுடனே இவர் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட எலிசபெத் அம்மாள் மாதிரியாவது இருக்கலாம். அன்னை மரியாளை போல ஆண்டவர் இயேசுவை சுமந்தாலும் சரி, சுமந்து அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு, தான் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவித்தாலும் சரி. அப்படி முடியலையா? நீங்க என்ன செய்யலாம்? எலிசபெத் அம்மாள் மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்த மரியாளை பார்க்கிற போது தானும் மகிழ்ச்சி அடையணும். அப்ப கோயிலுக்கு வர்றது தான் அந்த வழிமுறை. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறது தான் அது. அதை ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வருகிற போது நான் மரியாளை பார்க்க போகிறேன், மரியாள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்க்க போகிறேன், இந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் உணர வேண்டும். அப்படி எலிசபெத் அம்மாள் உணர்ந்துதான் அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறார். 2 பெண்கள் சந்தித்த போது மீட்பின் காரியத்தை குறித்து பேசினார்கள். 2 பெண்கள் சந்தித்த போது நம்ம ஊரில் என்ன பேசுகிறோம்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். 2 பேரும் சந்திக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேச பேச அவர்கள் மீட்பின் திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம். மரியாள் சுமந்த இயேசுவை போல நாமும் இயேசுவை சுமக்கிறோமா? மகிழ்ச்சி அடைகிறோமா? மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு வழங்குகிறோமா? இல்லை,
எலிசபெத்தம்மாள் தான் கண்டுகொண்ட அந்த இயேசுவை, மரியாளை நாமும் அன்றாட நம்முடைய ஜெபத்திலே, வழிபாடுகளிலே, திருப்பலியிலே கண்டுகொண்டு அந்த மகிழ்வின் நிறைவில் பொங்கி வழிகிறோமா? சிந்திப்போம். இறைவனுமே ஆசீர்வதிப்பார். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு தந்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கு அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் மெய் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வடைப்பதாக.
தந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்று மழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீ. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமரி நிகழ்வுகளின் பங்கேற்பு மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாய் இருப்பதாக. அதனால் முழு இறைப்பற்றுடன் முதும் ஆட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.